அனைவருக்கும் காலை வணக்கம். கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய் தோட்டத்தில் பறிக்கலாமா போலாமா? கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் பறிக்க போகலாம், செடி மேலே தொங்குது பாரு. கத்திரிக்காய் 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம தோட்டத்தில் நிறைய பறித்தோம் கத்திரிக்காய். மறுபடியும் கத்திரிக்காய் நிறையா வந்தாச்சு. இன்றைக்கி அறுவடை பண்ணிடலாம். சின்ன சின்னதாக இருந்தால் பெருசாகிட்டாங்க. குட்டி பிஞ்செல்லாம் மீடியமாக வந்துட்டாங்க. நிறைய பிஞ்சுங்கள் மொத்தம் ஒரு 6 செடியில் இன்றைக்கி இருக்காங்க. பறிச்சிடலாம் வாங்க. எப்படி இருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு செடிங்கள்லேயும் ஒவ்வொரு அழகான கத்திரிக்காய். தொட்டி மேலே தொட்டி சைலண்ட்டு அப்படியே வந்திருக்காங்க. அவங்க இஷ்டத்துக்கு வந்திருக்காங்க. நிறைய கத்திரிக்காய் அறுவடை பண்ணிவிட்டு காட்டுறேன் நான். ஏன்னா நம்ம ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு ஒரு கையில் கட் பண்ண முடிய மாட்டேனுது. எப்படி இருக்காங்க பாருங்கள். எவ்வளோ கத்திரிக்காய் இருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 2 கிலோ கத்திரிக்காய் வந்துடுவாங்க போல். அவ்வளோ கத்திரிக்காய் செடியில். கொத்து கத்திரியில் 2 காய்க்கு அப்புறம் இன்னும் பிஞ்சு விடலை. அந்த 2 காயோடு அப்படியே இருக்காங்க. இவங்க கொஞ்சம் பெருசாகிட்டாங்க. அன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம். ஒட்டி பிறந்தவர்கள் கொஞ்சம் பெருசாகிட்டாங்க சைஸு. அவங்களையும் கட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 பறிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 2 வந்திருக்காங்க. இதில் நிறைய கத்திரிக்காய் செடி பூ பிடிச்சிருக்கு. இன்னும் காய் பிடிக்கலை. இந்த ரோ ஃபுல்லாகவே கத்திரி செடி தான். நல்ல பெரிய அளவில் நல்லா வளர்ச்சி வந்திருக்காங்க. காய்களும் கொடுத்துட்டே இருக்காங்க. நமக்கு அதில் ஒரு சந்தோஷம். எல்லாருக்குமே நம்ம தோட்டத்தில் காய்கள் கொடுக்கும்போது சந்தோஷம் இருக்க தானே செய்யும். அதே சந்தோஷம்தாங்க எனக்கும் இருக்குது. ஃபுல்லாக கத்திரி செடி தான். ஒன்றுடைய வளர்ச்சியை பாருங்கள். நான் அசூர வளர்ச்சின்ற மாதிரி இந்த செடி கீழெல்லாம் தொங்கி போய் கத்திரிக்காய் செடி அவ்வளோ பெருசு. வெயிட்டு தாங்கலை. எல்லாம் குச்சி வச்சு கட்டணும். தேங்க்யூ. ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.